இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை சாண்ட்ராவுக்கு அரங்கம் மதுற அளவுக்கு கைத்தட்டல். அது மட்டும் இல்லாம விஜய் டிவியை பொறுத்தவரை குறும்படம் போட்டு காட்ட சொன்னா சாண்ட்ரா தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ் பிலிமே போட்டு காட்டுறானுங்க. அதே மாதிரியே பிரவீன் ராஜோட எவிக்ஷன் நம்ம யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். அவரை பொறுத்தவரை அவரோட எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அவர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே பண்ணாம மிச்சர் மட்டும் சாப்பிட்டு இருக்கிற சில பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிரவீன் ராஜ் மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் வெளியே போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட்ல அன்பு கேங்கோட கதறல் நடந்திருக்குது. அப்படியே இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரியே வீடியோ பிடிச்சிருந்துச்சு, என்னோட கருத்து உங்களோட கருத்தும் ஒத்து போச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்ட மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அவரை பார்த்த உடனே ரசிகர்கள் வந்து சார் நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, ட்ரெஸ் அழகா இருக்குது, கண்ணாடி அழகா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சரி ஆகா ஓக ஹோட்டல்ல எல்லாருமே வேலை பார்த்தாங்களே அவங்க கிட்ட அந்த டாஸ்கை பத்தி கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் ஆகுறாரு. வந்தவொடனே போட்டியாளர்கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க சார், எனக்கு இன்னொரு ரோல் அந்த ரோல் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நான் மாசா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ரோலை சொல்றீங்க அப்படிமா கேட்கிறாரு. இந்த இடத்துல திவாகரை பொறுத்தவரை சார் நான் கிச்சன் டீம்ல இருந்தேன், சாண்ட்ரா தேவையில்லாம சண்டை போட்டு என்ன டீம் மாத்தினாங்க, சபரியை பொறுத்தவரை என்ன சிலையா மாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களை சொல்ல வர்றாரு. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எந்த அளவு திவாகரை மொக்க பண்ண முடியுமோ அந்த அளவு மொக்க பண்றாரு. மேனேஜர் சொன்னா நீங்க கேட்டுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகரை சொல்றீங்கல்ல, ஓகே அப்படி பார்த்தா இந்த டாஸ்க்ல மேனேஜரை டீமை தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கலாமே. எதுக்காக பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு இந்தந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதனால தானே இந்த இடத்துல திவாகர் வந்து எனக்கு பிக் பாஸ் கொடுத்த ரோல் தான் கிச்சன் டீம், அப்படி இருக்கும்போது நான் சிலையா மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாரு. உண்மையாவே சபரியை பொறுத்தவரை சாண்ட்ரா ஏதோ ஒரு சீக்ரெட் டாஸ்க்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது அவருக்கு ஃபீல் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது சபரிநாதன் டீம் மாத்தி விட்டதுனால தான் சாண்ட்ரா வின் பண்ணவே செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து மேனேஜரான சபரி கிட்ட கேள்வி கேட்டுக்கலாம், எதுக்காக திவாகரை டீம் மாத்தினீங்க? ஒரே டீம்ல இருக்கிற 3 பேருக்கு பிரச்சனை இல்ல, ஒரு ஆளுக்கு தானே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக டீமை மாத்தினீங்க? அப்படின்னா சாண்ட்ராவை தானே நீங்க டீமை விட்டு மாத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கணும். ஆனா உங்களை பொறுத்தளவுல சாண்ட்ரா பிரஜின் இந்த 2 பேருக்குமே செமையா முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மட்டும் தெளிவா தெரியுது. ஆமா தானங்க. கிச்சன் டீமை பொறுத்தளவுல மொத்தமா 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ப்ராப்ளம் பண்ணி இருக்காங்க அப்படின்னா 3 பேரை மாத்தணுமா இல்லனா அந்த பிரச்சனை பண்ற ஒரு நபரை மாத்தணுமா? அந்த வகையில தனக்கு சீனியரா இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்டான சாண்ட்ராவை எதிர்த்து நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபரி தான் தன்னிச்சே திவாகரை வந்து சிலையா மாத்தினாரு. இதை பத்தி கேள்வி கேட்காம திவாகர் மேனேஜர் சொன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும், நீங்க தான் டாஸ்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு டாஸ்கை புரிய வைக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவாகரை ஒட்டு மொத்தமா போட்டு புழக்கிறாரு. பார்க்கும்போது பாவமா தான் இருந்துச்சு. சார் உங்களை பொறுத்தவரை வீக்கெண்ட் வந்துருச்சுனாலே ஒன்னு பாரு இல்லனா கமருதீன் இல்லனா திவாகர் இந்த 3 அல்லக்கை தான் கிடைச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததா விஜய் சேதுபதி பொறுத்தவரை நான் இந்த வேலை பார்த்தேன், இந்த வேலைக்கான கிரெடிட்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யார் ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல அரோரா எழுந்து பேசுறாங்க, சார் எஃப்ஜே பொறுத்தவரை எஃப்ஜே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அமித் விடவே இல்லை, அது மட்டும் இல்லாம நாங்க தான் வேலை எல்லாமே செஞ்சோம், ஆனா அமித்துக்கு தான் கிரெடிட்ஸ் எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி அமித் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே எழுந்து பேசுறாரு, அதாவது கார்னிவல் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்த கெஸ்ட் எல்லாமே அமித்தை பாராட்டினாங்க, ஆனா அந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான் சார் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அந்த இடத்துல அமித் கிட்டையும் கேட்கிறாரு, அமித்தை பொறுத்தவரை ஆமா சார் அவரும் ஹெல்ப் பண்ணாரு இல்லைன்னு சொல்லல, அதே நேரத்தில் நானும் வேலை செஞ்சிருக்கேன், நான் வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அரோரா சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியாது, நான் தான் ஜக்கூசிக்கு தேவையான சுடுதண்ணிகள் எல்லாமே வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜே நீங்க எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ண விடல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாரு. அந்த இடத்துல அமித் வந்து இல்ல சார் தீபகன்னே சொல்லியிருந்தாரு, நிறைய இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை தீபக்கை கூப்பிடுறாரு. தீபக்கும் வர்றாரு. வந்த உடனே அமித்தை பொறுத்தவரை கார்னிவல் ஐடியா வந்து எஃப்ஜே கொடுத்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை நீங்க முதல்லயே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தீபக் இந்த இடத்துல பேசுறாரு. விஜய் சேதுபதியுமே இதை நீங்க முதல்லயே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாவே எஃப்ஜேயோட பீட் பாக்ஸிங் ரொம்பவே இரிட்டேட் ஆகுது, அதை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க அப்படிங்கறது தீபக் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆனா அதை எதையுமே டச் பண்ணல, அமித் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல கொண்டு போறாங்க. அதுக்கப்புறமா கேள்விகள் மாறுது. சரி அமித் உங்களுக்கு தானே கிரெடிட்ஸ் கிடைச்சு, உங்களுக்காக எஃப்ஜேயா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் பாத்ரூம் ஏரியால வேலை பார்த்திருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அமித் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் காலையில தான் சார் கெஸ்ட் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும், அந்த நேரம் இவங்க 2 பேருமே வரவே இல்லை, நான் மட்டும்தான் ஜக்கூசிக்கு சுடுதண்ணி நிரப்புறதா இருக்கட்டும் எல்லா வேலைகளும் நான் மட்டும்தான் பார்த்தேன், அந்த நேரம் இவங்க 2 பேரையும் தேடினா அவங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை வைக்கிறாரு. அந்த இடத்துல வினோத் எழுந்து பேசுறாரு, ஆமா சார் நான்
கிச்சன் டீம்ல இருந்தேன், இவர் மட்டும்தான் குண்டால வெண்ணி வச்சு எடுத்து கொண்டு ஊத்துனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா எஃப்ஜே போட்டு பொழக்கிறாரு விஜய் சேதுபதி. என்ன எஃப்ஜே, நீங்களும் வேலை பார்த்தேன்னு சொல்றீங்க, அமித் வேலையே பார்க்கல அப்படிங்கிற சொல்றீங்க, அமித் வேலை பார்த்ததுக்கான சாட்சிகள் இருக்குதே, இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே எஃப்ஜே எழுந்து, சார் அவர் வேலை பார்த்ததை நான் பார்க்கல சார் அப்படிங்கிற சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து, என்னப்பா வேலை பார்க்க வேண்டிய நேரம் நீங்க 2 பேருமே வரல அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, திரும்ப நீ இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பொழக்கிறாரு. அந்த இடத்துல வியானா எழுந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார் எஃப்ஜே போறதவுல நான் செஞ்ச வேலைக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாரு, ஆனா அடுத்தவங்களுக்கு கிரெடிட்ஸ் போகவே கூடாதுன்னு நினைச்சவர் தான் எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே மேல ஒரு பழிய போடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெஸ்டா இருக்கிற பிரியங்கா வந்து தண்ணி கேட்டாங்க, நான் கிளாஸை கழுவி தண்ணி எடுத்து கொடுத்தேன், அந்த தண்ணியை கூட எடுத்து கொட்டிட்டாரு, அவர் தான் கொண்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரி வியானா இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உடனே எஃப்ஜே பொறுத்தவரை, இல்ல சார் நான் ஒரு ரோல் பிளே பண்ணேன் சார், என்னை பொறுத்தவரை நான் வந்து பிரியங்காவோட ரசிகனா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தேன், அதனாலதான் அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து, சரிப்பா நீ எந்த டீம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. உடனே எஃப்ஜே வந்து, சார் நான் பாத்ரூம் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி சிரிக்கும் போது, லே நீ சொல்றதெல்லாம் நியாயமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் எஃப்ஜே பொறுத்தளவு எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்தெல்லாம் பாக்குறாரு. ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீங்களும் அதே தான் சொல்றீங்க, வியானா சொல்றது நியாயமான கருத்து தானே, அவங்களோட வேலைகளை செய்ய விடாம நீங்க தடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல திவாகர் எழுந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நாங்கெல்லாம் கிச்சன் டீம்ல இருக்கிறோம், சமைக்கிறது சாண்ட்ரா சமைக்கிறாங்க, கொண்டு பரிமாறுறது தான் எங்களோட வேலை, எங்க உரிமைகளை கூட தடுத்து நிறுத்தினாரு எஃப்ஜே அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதுக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எஃப்ஜே தரமா வச்சு செஞ்சாரு. நீங்க செஞ்ச வேலைக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க, அதே நேரத்தில் இன்னொருத்தரோட உரிமையில நீங்க எப்படி தலையிடலாம், உங்க வேலை வந்து பாத்ரூம் கிளீனிங் தானே, இந்த வேலையை நீங்க பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. உடனே எஃப்ஜே வந்து, சாரி சார் அப்படிங்கிற சொல்லிட்டு உட்கார்ந்துடுறான். இந்த பொறுக்கியை பொறுத்தவரை வாரம் என்னெல்லாமோ பண்றான், எல்லாரையும் கேவலமா பேசுறான், மார்க் பண்றான், ட்ரிகர் பண்றான், இவ்வளவும் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல ரொம்பவே நல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கான். உண்மையாவே இந்த இடத்துல எஃப்ஜே வந்து சாரி சார் சொல்லும் போது கூட திமிரா தான் சொன்னான். ஆனா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல இதுக்கு மேல பேசினா நம்ம மரியாதை கெட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே உட்கார வச்சார் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே, கனி, விக்ரம், அரோரா இந்த 4 பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல கனி வந்து, உண்மையாவே எஃப்ஜே வந்து பல பேரோட வேலைகளை செய்ய விடாம தடுத்தாரா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்திட்ட கேட்கிறாரு. அதாவது என் சின்ன புள்ள செல்ல புள்ள எஃப்ஜே ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை எனக்கு அப்படி தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்கிற அரோராவை பொறுத்தவரை, நீ செஞ்ச வேலைக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறல்ல, அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க செய்யற வேலையை தடுத்தது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை, நான் அந்த ரோல் பிளே பண்ணேன், நானா ஒரு ரோலை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ரோல்ல தான் அதை பண்ணேனே தவிர மற்றவங்க வேலையை தடுக்கல, இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படிங்கிற பேசியிருக்கேன். அதாவது இவ்வளவு நேரமா விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே நீ பண்ணது தப்புடான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமாவும் நான் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே மாதிரி பார்வோ, கமர்தீனோ இல்லைன்னா திவாகரோ பேசியிருந்தாங்க அப்படின்னா திரும்ப வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போட்டு போலன்னு பொழப்பாரு. ஆனா எஃப்ஜே பேசினதுனால இதை பத்தி திரும்ப பேசவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வர்றாரு. வந்த உடனே, கடவுளே இனிமேலாவது நான் கேட்கிற கேள்விக்கு அவங்க கரெக்டா பதில் சொல்லணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கடவுள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு குறும்படத்தை போட்டு காட்டுறாரு. அதாவது நான் இது 2வது சீசனை தொகுத்து வழங்குறேன், நான் தொகுத்து வழங்குறதுலயே முதல் குறும்படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுக்காக ஒரு குறும்படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ராவுக்கு பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்கை பத்தின குறும்படம் போட்டு காட்டப்பட்டது. இந்த குறும்படத்தை பார்த்த போட்டியாளர்களை பொறுத்தளவுல திகச்சு இருக்கிறாங்க. எதுக்காகனா இது குறும்படம் எல்லாம் இல்லைங்க, குறும்படங்கிறது ஒரு 10 செகண்ட் போடுவானுங்க. ஆனா இவங்களை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 5 நிமிஷம். சாண்ட்ரா இவ்வளவு மாசானவங்கப்பா, பாரெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாண்ட்ரா தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தூக்கி நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ராவுக்கு ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க. சரிடா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, டாஸ்க்குக்காக பண்ணாங்க எல்லாம் ஓகே, டாஸ்க்குக்காக ஒரு பொண்ணை ஆட்டிக்கிட்டு போறா அப்படிங்கிற சொல்லலாமா? சாண்ட்ரா வந்து வியானாவை பார்த்து சொன்னாங்கல்ல, அது தப்பு தானே, அதுக்கு எதிராக கேள்வி கேட்கணும்ல, பாராட்டுங்க, நல்லது பண்ணும்போது பாராட்டுறீங்கல்ல, தப்பு பண்ணா கேள்வி கேளுங்கன்னு தான் சொல்றோம். விஜய் சேதுபதி சார் உங்ககிட்ட தான் சார் இதை பத்தி நீங்க கேள்வி கேட்டுக்கணும், கேட்கவே இல்லை. வியானாவை பொறுத்தவரை அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க. உங்களுக்கு தான் அடுத்தவங்க அழுறதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. உங்களை பொறுத்தவரை உங்களோட நண்பனோட மனைவியும் கடைசி வரை வந்துடணும், அவங்கள நல்லவங்களா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சூப்பரா ஷோவை கொண்டு போறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்ல, கெஸ்டா வந்தவங்க சாப்பாடுல துப்புற அளவுக்கு தும்புறாங்க, இதை பத்திலாம் கேள்வி கேட்க வேண்டாமா? ஏமா என்னதான் டாஸ்கா இருந்தாலும் கொஞ்சமாவது டீசென்சி வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியாவது கேட்க வேண்டாமா? எதுவுமே கேட்கல.
சாண்ட்ரா சூப்பர் மாசா இருந்துச்சு, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்க, டாஸ்க்ல வின் பண்ணிட்டீங்க. உங்க ரெண்டு பேர்ல, அதாவது பிரஜன் சாண்ட்ரா, இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம அவங்க யாராவது ஒரு ஆளை டைரக்டா நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அதாவது உங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்கை பத்தி உள்ள இருக்கிற போட்டியாளர்கிட்ட நீங்க பேசுங்க, நிறைய பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து எல்லாருக்குமே விளக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, திவாகரை திட்டும் போதா இருக்கட்டும், வியானாவை திட்டும் போதா இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே வலிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து நான் ரொம்ப நல்லவப்பா, டாஸ்க்குக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து சரியான செருப்படி கொடுத்தாரு. என்னதான் டாஸ்கா இருக்கட்டும், என்னோட எமோஷன்ல எதுக்காக விளையாண்டீங்க, நான் அவ்வளவு கதறி அல்றமில்ல, அப்போ கூட ஒரு பாவம் தோணலையா, என்ன மேனேஜரா வச்சுக்கிட்டே நீங்க இந்த டாஸ்கை விளையாண்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களை பதிவு பண்றாரு. உண்மையாவே விக்ரம பொறுத்தவரை, விக்ரம் நீங்க மேனேஜரா சூப்பரா ரோல் பிளே பண்ணீங்க. அதே நேரத்தில் உங்களை நல்லவரா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல போலியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தையும் கொஞ்சம் காட்டுங்க. நீங்க ரொம்பவே கோவக்காரர் அப்படிங்கறத நீங்களே சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நல்லவனா மட்டும்தான் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கறதே நீங்க தான் சபரி கிட்ட எல்லாம் சொன்னீங்க. அப்படி போலியா இருக்காதீங்க, நீங்க யாரு அப்படிங்கறத முழுமையா காட்டுங்க. கண்டிப்பா மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம் பேசும்போது சிம்பத்திக்காக பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா பொறுத்தவரை சாரி கேட்கறாங்க, எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கறாங்க, டாஸ்க்குக்காக தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. திரும்ப வர்ற விஜய் சேதுபதி திரும்பவும் சாண்ட்ரா நீங்க மாஸ் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. சூப்பர்ரா, வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள்ல இந்த ஒரு நாள் கடந்தா போதும், இந்த ஒரு நாள் கடந்தா இந்த நாளைக்கான சம்பளம் வந்து என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கேம் ஆடுற போட்டியாளர் யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு அதிகப்படியான நபர்கள் அரோராவோட பேரை தான் சொல்றாங்க. எதுக்காகனா அரோராவே அதை டைரக்டா சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை பணத்துக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், என்னோட கேரக்டர் இதுதான், யாருக்கிட்டையும் நான் கோவப்பட மாட்டேன், நான் ரொம்பவே சில்லான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. இதே காரணத்தை சொல்லி எல்லாருமே அரோராவோட பேரை சொல்றாங்க. இதுல சில பேர் மட்டும் வேற பேர்களையும் சொன்னாங்க. அது யாரு அப்படிங்கறத மட்டும் டீடைலா பார்த்தலாம். அதாவது கனியை பொறுத்தவரை திவாகரோட பேரை சொல்றாங்க. அதாவது திவாகர் வந்து ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, வேற எதுவுமே பண்ணல அப்படிங்கறத கனியக்கா சொல்றாங்க. கனியக்கா காரக்குழம்பு கனியை காணவில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்களே தேடிட்டு இருக்கோம். ஆமா, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா கனி எங்க போனாங்க அப்படிங்கறது தெரியல. இவங்க திவாகரை பத்தி சொல்றாங்க. ஏக்கா, வைல்ட் கார்டு என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரு திவாகர் இவங்க ரெண்டு பேர் இல்லாம ப்ரோமோவே கிடையாது. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க இல்லைன்னா இந்த சீசன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இது நாள் வரைய இந்த சீசன் போயிட்டு இருக்குது. நீங்க திவாகரை குறை சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்வதியை பொறுத்தவரை ரம்யாவோட பேரை சொல்றாங்க. உண்மையாவே ரம்யாவை எதுக்குடா யாருக்கும் கண்ணு தெரியல அப்படிங்கறத நம்மளோட கேள்வியா இருந்துச்சு. முதல் ப்ரோமோலயே நம்ம சொல்லியிருந்தோம், என்னடா அரோரா மட்டுமாடா மிச்சர் சாப்பிட்டு இருக்கா, ரம்யா என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத கேள்வி கேட்டு இருந்தோம். அந்த கேள்வியை நம்மளோட குரலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி கேட்கறாங்க. அதாவது ரம்யாவுமே சம்பளம் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. யாரு கூட சண்டை போட்டா நம்ம பேரை நாமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. பார்வதி சொன்ன கருத்து 100க்கு 100 இல்ல 100க்கு 200% உண்மை அப்படின்னே சொல்லலாம். ரம்யாவை பொறுத்தவரை நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே நமக்கு கிடையாது. அதே நேரத்தில் பிரஜினா இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே கமர்தீன் பேரை சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவனை பொறுத்தவரை ரெட் கார்டு கொடுத்தா கூட நான் இப்போ வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை பொறுத்தவரை இந்த ஒரு நாள் கடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே நம்மளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். கமர்தீனை பொறுத்தவரை பல கண்டென்ட், அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவ் கண்டென்ட் தான் அதிகமா கமர்தீன் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் கண்டென்ட் கொடுக்காமலாம் கிடையாது. சும்மா உட்கார்ந்து சம்பளம் வாங்கல கமர்தீன் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஆமா தானங்க, எவ்வளவு கழிவு ஊத்திருக்கோம் கமர்தீனை. என்னடா மனுஷனாடா நீ எல்லாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு கேவலமா கேடுகட்ட வேலையில பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊத்திருக்கோம். அந்த வகையில கண்டென்ட் கொடுத்திருக்காரு, அது நெகட்டிவ் கண்டென்ட் தான், இல்லைன்னா சொல்லல. இருந்தாலும் அவர் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாண்ட்ரா வினோத் இந்த ரெண்டு பேருமே திவாகர் பேரை சொல்றாங்க. அவர் ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, வேற எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாண்ட்ராவும் வினோத்தும் சொல்றாங்க. சாண்ட்ரா, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு தானமா போனீங்க. திவாகர் எவ்வளவு இடத்துல தேவையில்லாம சண்டை போட்டிருக்காரு, யாரையும் பேச விடாம எவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்காரு. திவாகர் எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகர் வராரு. திவாகரை பொறுத்தவரை கனி வினோத் இவங்க ரெண்டு பேரும் தான் எதுவுமே பண்ணாம இருக்கிறாங்க. கனியை பொறுத்தவரை ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க.
அன்பு ஆயுதமா பயன்படுத்துறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டே நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்றாரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதிக்கு கோவம் வந்துருது. நான் என்ன கேட்டேன், எதுவுமே பண்ணாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது யாருன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேட்கிறாரு. என்ன சார், திவாகரோட பேரை சொல்லும் போது நீங்க இதே கேள்வியை கேட்டிருக்கலாமே, அவர் என்ன ரீல்ஸ் மட்டுமா பண்ணிட்டு இருக்காரு? முதல் 2 வாரங்கள்ல திவாகர் பண்ணதெல்லாம் நீங்களும் பாத்தீங்க, நீங்களும் பல இடங்கள்ல அவருக்கு எதிராக கேள்விகள் கேட்டிருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது திவாகர் எதுவுமே பண்ணாமையா இருக்காரு அப்படிங்கிற கேள்வி நீங்க அப்ப கேட்கவே இல்லையே. கனியை குறை சொல்லும் போது மட்டும் எதுக்காக சொம்பு தூக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஆமா தானங்க, கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னங்க பண்ணிருக்காங்க? முதல் 2 வாரங்கள் ஏதோ ஒரு கேம் ஆடினாங்க, அதுலயே அவங்களோட பேர் மொத்தமா டேமேஜ் ஆயிருச்சு. இது காரக்குழம்பு கனிலாம் கிடையாது, சரியான விஷப்பாம்பு அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இப்போதைக்கு கனிக்கு இருக்கிற பேரா இருக்குது. இருந்தாலும் கடந்த 2 வாரங்களா கனி காணாம போயிட்டாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்ன பொறுத்தவரை திவாகர் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லலாம். கனியை பொறுத்தவரை கடந்த வாரத்துல எங்க இருந்தாங்க அப்படின்னே தெரியாம தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. என்ன எல்லாருக்கிட்டையும் அன்பானவங்க அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கினதுனால நாமினேஷன்ல வராம தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த இடத்துல திவாகர் நீ பேசினதெல்லாம் போதும் உட்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி திவாகரை உட்கார வைக்கிறாரு. சார் என்ன சார், எவனையுமே பேச விட மாட்டீங்க அப்படின்னா எதுக்காக சார் நீங்க ஹோஸ்ட் பண்ணணும்? நீங்க மட்டுமே 4 திட்டு திட்டிட்டு எபிசோட முடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. இப்படி எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அரோராவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அரோரா, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, உங்களோட கருத்துக்களை பேசுறதுக்கான தைரியம் இருக்குது, ஆனா அது எதையுமே நீங்க பண்ணாம இருக்கீங்க. ஆட்டத்துக்குள்ள வாங்க, இந்த நொடி போனா திரும்ப வராது. அதனால உங்க மேல போட்டியாளர்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை உங்க மேல நீங்க வச்சு ஆட்டத்தை தொடருங்க அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் கமர்தீனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. எப்பா, இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே இல்லைங்கிற, ரெட் கார்டு கொடுத்தாலும் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுற, ஒன்றை வச்சு இந்த ஷோ நடக்கல, போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்கிறீங்க, இந்த ஷோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் அரோரா இந்த 2 பேருக்குமே சின்னதாக வார்னிங் கொடுக்குறாரு. உண்மையாவே இங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது பல பேரோட கனவா இருக்குது. அப்படி இருக்கும்போது டேலண்டே இல்லாம சமூக வலைதளங்கள்ல வைரலானதை மட்டுமே டேலண்டா வச்சு எதுக்காகடா போட்டியாளர்களை தேர்வு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட விமர்சனமாக இருந்துச்சு. அதை இந்த இடத்துல விஜய் சேதுபதி பேசின மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரோரா கமர்தீன் இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை நான் இப்படி தாண்டா, எனக்கு யாரையுமே காயப்படுத்த பிடிக்காது, எல்லாருமே என்கிட்ட அன்பா இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமர்தீன் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க எல்லாம் கிடையாதுமா, நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் வந்து அரோராக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ரம்யாவை பொறுத்தவரை அழுகையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா ரம்யா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல, சேஃப் கேம் ஆடுறா அப்படிங்கிற உண்மைகளை இந்த இடத்துல பாரு சொல்லிட்டாங்கல்ல. இதை சொல்லி தான் இந்த இடத்துல எஃப்ஜே பேசிட்டு இருக்கான். அதாவது எஃப்ஜே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதி வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ல கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. பர்சனலா எனக்கு பணம் தேவைக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன், 3 வாரமாவது கடந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி பாரு கிட்ட சொன்னேன், அதெல்லாம் முதல் வாரத்துல சொன்னது, அதை இந்த இடத்துல பேசுறா, என்ன டார்கெட் பண்றா அப்படிங்கிற மாதிரி ரம்யா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே பொறுத்தவரை ரம்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கான். பக்கத்துல கனி சபரி இவங்க எல்லாருமே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர், அன்பு கேங் மறுபடியும் ஒப்பாரி வைக்க தொடங்கிருச்சா? எப்பா, இந்த எஃப்ஜே ரம்யா இந்த 2 பேரையும் அடுத்த வாரமாவது தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படிங்கிறது பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது. என்னோட எண்ணங்க, உங்களோட எண்ணம் அதுவா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல அரோரா கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. திரும்ப ஒரு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அரோராவுக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஏமா, உன்னோட கேம் ஆடு, சூப்பரா ஆடுவ, உங்ககிட்ட எல்லாம் டேலண்ட் இருக்குது, அதை கொஞ்சம் வெளியே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கையில இருந்து கார்டு எடுத்து நீட்டுறாரு. பிரவீன்ராஜ் எவிக்ஷன் அப்படிமே சொல்றாரு. நமக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. நமக்கு இது முன்னாடியே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே என்னடா இவ்வளவு டேலண்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், கேம் ஆடுறான், டாஸ்க்னு கொடுத்தா டாஸ்க்குக்காக உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கான், என்டர்டைனும் பண்ணிட்டு இருக்கான், இது எதுவுமே பண்ணாம எந்த திறமையும் இல்லாம சில பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரவீனை எதுக்குடா வெளியே தூக்கி போடுறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. இதை விஜய் சேதுபதி சொன்ன உடனே பிரவீன் அப்படி ஆஃப் ஆயிட்டாரு, ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு முன்னாடியே தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாலுமே அவரால் இதை ஏத்துக்கவே முடியல. அவர் நடந்துகிட்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. ஏன்டா இப்படி பண்றீங்க, இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேர் எவிக்ஷன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பிரவீன் ராஜா பிக் பாஸ் வந்து மரியாதைப்படுத்தி தான் வெளியே அனுப்புறாரு. உன்னை பொறுத்தளவுல உன்னோட அடையாளத்தை தேடி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த, நீயா இனி புது அடையாளத்தை தேடிக்கிற வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் உன்னோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோட்டிவேஷனலா பேசி பிரவீன் ராஜா வழி அனுப்பி வைக்கிறாரு. பிரவீன் ராஜும் விஜய் சேதுபதி கூட அவரோட மேடையில இருந்து
பேசுறாரு. பிரவீன் ராஜா அந்த இடத்துல விஜய் சேதுபதியுமே ரொம்பவே பாராட்டினாரு. உங்களை பொறுத்தளவுல கேமுக்கு உண்மையா இருந்தீங்க, சூப்பரா ஆடினீங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து பிரவீன் ராஜா அனுப்பி வைக்கிறாரு. இதோட இன்னைக்கான விஜய் சேதுபதி சார் எபிசோட் முடியுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரஜின், அமித், விக்ரம் இந்த 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை போன வாரமே நான் அரோராவை நாமினேட் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல விக்ரமா இருக்கட்டும், அமித்தா இருக்கட்டும், நம்ம நாமினேட் பண்ணா மட்டும் அவங்க வெளியே போயிருவாங்களா? இந்த வாரம் கூட ரம்யாவா இருக்கட்டும், எஃப்ஜியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல இருக்க தான் செஞ்சாங்க. ரம்யா, கெமி இந்த வாரம் பெருசா பெர்ஃபார்ம் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் பிரவீன் தானே வெளியே போயிருக்கான். மக்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாத்ரூம் ஏரியால பார்வதி, சுபிக்ஷா இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வதியை பொறுத்தவரை, ஏமா உங்களுக்குலாம் நாமினேட் பண்ணவே தெரியலமா, நீயே என்னைய தான் நாமினேட் பண்ண, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமே ஆடாம எத்தனை பேரோ இருக்கிறாங்க, ஒரே ஆளுக்கு 10-12 ஓட்டுகளை எதுக்காக போடுறீங்க? உங்களை பொறுத்தவரை வேற யாரையாவது நாமினேட் பண்ணி நம்ம பகையாக்கிக்க கூடாது, சேவ் கேம் ஆடுறீங்க, இதை நீங்க மாத்திக்கங்க, அதை தான் விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. எதுக்காகனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவு அந்த விஷயத்தையும் சொன்னாரு. என்னப்பா நாமினேட் பண்றீங்க, எல்லார் மேலையும் உங்களுக்கு ஒரு எதிர்கருத்து இருக்குது, ஆனா ஓப்பன் நாமினேஷன் வைக்கும் போது நீங்க எதுக்காக ஒரு ஆளுக்கு 14 பேர் 12 பேர் ஓட்டு போடுறீங்க? நாமினேட் பண்றதெல்லாம் ஒழுங்கா நாமினேட் பண்ணுங்கப்பா. ஒரு ஆள் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த கருத்து வேறுபாடுகளோட ஒன்னா வாழ்றதா இருக்கட்டும், அது ஒரு சுவாரஸ்யம், அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துல பாரு வந்து இதை தான் சுபிக்ஷாட்ட பேசியிருக்காங்க. இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை சாண்ட்ரா தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்தவரை அப்படிலாம் தெரியல. டாஸ்க் கொடுத்தாங்க, அவங்க அந்த டாஸ்கை பண்ணாங்க. டாஸ்கை எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சாண்ட்ரா ஒரு உதாரணமா எடுத்துக்கலாமே தவிர சாண்ட்ரா சிறப்பா பண்ணாங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஆணை போடா வாடான்னு பேசுறது, ஒரு பொண்ணை ஆட்டிக்கிட்டு போறான்னு சொல்றது, இதெல்லாம் எந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒழுக்கத்தை பத்தி வாய்களிய பேசுற விஜய் சேதுபதிக்கு இதெல்லாம் ஒழுக்கமா தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பிரச்சனை பொறுத்தளவுல பார்வை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ, பார்வன்னு இல்லைங்க, எந்த பெண்ணையுமே அப்படி பேசக்கூடாது. பார்வை பொறுத்தளவுல கமருதீன் கூட நடந்துகிட்ட விதங்கள் ரொம்பவே கேவலமான ஒண்ணுதான், அதுல மாற்றிக்கிறதே இல்ல. அதே நேரத்துல பாரு எல்லா ஆண்கள் கிட்டயுமே தவறா பேசுறா, தவறா பழகுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை பிரஜின் கிரியேட் பண்ணது ரொம்பவே கேவலமான விஷயம். இதுக்கு எதிராகவும் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கல அப்படிங்கிறது விஜய் சேதுபதி மேல இருக்கிற மரியாதையை குறைக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி எதெல்லாம் பத்தி கேள்வி கேட்கல நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.